நியூஸ் தமிழ் கழுகு. 2026 தேர்தலில் தனிச்சுதான் போட்டிங்கிற முடிவுல உறுதியா இருக்க விஜய் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வார் ரூம் செட்டப்பை உருவாக்கவும் முடிவு செஞ்சிருக்காராம். என்னென்னவோ சொல்லியும் இதுவரைக்கும் எந்த கட்சியும் தாவேக்க பக்கம் கூட்டணிக்கு வராத நிலையில தனிச்சு போட்டிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாராம் விஜய். இந்த பின்னணியில தான் மாநாட்டுல தமிழ்நாட்டுல எல்லா தொகுதிகள்லயும் நானே போட்டி போடுற மாதிரி நினைச்சு வேலை பார்க்கணும்னு விஜய் பேசினாராம். 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு வார் ரூமை ஏற்படுத்த விஜய் உத்தரவு போட்டிருக்கிறாராம். இப்போதைக்கு மாவட்ட செயலாளர்களே வேட்பாளர்கள்னு முடிவு செஞ்சிருக்குதான் தாவேக்க. மாவட்ட செயலாளர்களோட செயல்பாடுகளையும் அவங்களுக்கு மக்கள் மத்தியில இருக்கிற வரவேற்பையும் நேரடியா தெரிஞ்சுக்க ஒரு தொகுதிக்கு 3 பேரை நியமிச்சிருக்கிறாராம் விஜய். இவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் தங்கி மாசம் ஒரு சர்வே எடுக்க போறாங்களாம். இந்த சர்வே ரிசல்ட்டை வார் ரூம் மூலமா நேரடியா விஜய் பார்வைக்கு அனுப்புவாங்களாம். அந்த ரிப்போர்ட் அடிப்படையில மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சி தலைமை அறிவுரைகளை வழங்குமா. குறிப்பா திமுக அதிமுகவை எப்படி எதிர்கொள்றது, ஆளும் கட்சி நெருக்கடிகள் கொடுத்தா அதை எப்படி கையாளுறது அப்படிங்கிற அட்வைஸ் அதிகமா இருக்குமா. ஓபிஎஸ் கூட இருக்கிற ஒரு சில எம்எல்ஏக்களும் ஆதரவாளர்களும் திமுக பக்கம் போக தயாராகிட்டாங்களாம். பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சதுனால அக்கட்சி தொண்டர்கள் மத்தியில ஒரு வெறுப்பு இருக்கிறதா சொல்லப்படுற நிலையில அவங்களை இப்ப ஒருங்கிணைச்சா உண்மையான அதிமுக நாம தான் நிரூபிச்சிடலாம்னு ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க சொல்லி இருக்காங்க. நல்ல பிளானா இருக்கேன்னு ஓபிஎஸ் உற்சாகமானாராம். அதிமுக தொண்டர்களை இழுக்க கூட்டணி விவகாரத்தை வச்சு விஜய் அரசியல் செய்யறாரு. ஆனா நீங்க தான் அம்மாவால அடையாளம் காட்டப்பட்டு அவங்களாலேயே முதல்வராக்கப்பட்டீங்க. அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தீங்க. பாஜக கூட்டணியினால நொந்து போயிருக்கிற தொண்டர்களை மாநாடு மூலமா நீங்க கூட்டினா பெரிய கூட்டம் வரும்னு ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க சொல்ல சொல்ல சரி மாநாடு போட்டுருவோம், எவ்வளவு செலவாகும்னு ஓபிஎஸ் கேட்க அவங்க தொகையை சொல்ல கப்சிப் ஆயிட்டாராம் ஓபிஎஸ். அதுக்கப்புறம் மாநாடு பேச்சையே எடுக்கலையாம். இனியும் இவரை நம்பி போனா 2026 தேர்தல்ல அனாதி ஆயிடுவோம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த நிலையில தான் உசிலம்பட்டியில ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி படத்தை போட்டு பிரம்மாண்ட பேனர் வச்சாராம். அதுல ஓபிஎஸ் பேரோ படமோ இல்ல. இது ஓபிஎஸ்க்கு ஷாக். 2026 தேர்தலை மனசுல வச்சு ஓபிஎஸ் கூட இருக்கிற இந்நாள் எம்எல்ஏக்களும் முன்னாள் எம்எல்ஏக்களும் திமுகவுல ஐக்கியமாகிற முடிவுல இருக்காங்களாம். அரசு டெண்டர் முழுசையும் அதிமுக காரங்களுக்கே கொடுக்கிறாருன்னு திமுக மாவட்ட செயலாளர் மேல அறிவாலயத்துல பஞ்சாயத்து நடந்திருக்கான். மயிலாடுதுறை மாவட்ட திமுகவுல உட்கட்சி சண்டை உச்சத்தை எட்டியிருக்கான். இப்ப அங்க மாவட்ட செயலாளராகவும் குத்தாலம் எம்எல்ஏவாகவும் இருக்கிறவரு நிவேதா முருகன். இவருக்கு எதிரா இந்த மாவட்டத்தோட முன்னாள் மாவட்ட செயலாளர் குத்தாலம் கல்யாணத்தோட மகன் அன்பழகன் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாராம். குறிப்பா அரசு டெண்டர் அரசு வேலைகள் எல்லாத்தையும் நிவேதா முருகன் அதிமுக காரங்களுக்கு கொடுக்கிறதா அன்பழகன் தரப்பு சொல்லுதான். இதனால மாவட்ட திமுகவே 2 பிரிவா பிரிஞ்சிருக்கான். இது தலைமையோட கவனத்துக்கு போக அமைச்சர் நேரு, மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசினாங்களாம். இதுல நிவேதா முருகனுக்கு எதிரா 90% நிர்வாகிகள் புகார் பட்டியலை வாசிச்சு ஆதாரங்களையும் கொடுத்தாங்களாம். கட்சிக்காரங்களை நிவேதா முருகன் மதிக்கிறதே இல்ல, இருந்தா இருங்க இல்லனா பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு போயிடுங்கன்னு சொல்றாருன்னு புகார் மனுவையும் கொடுத்தாங்களாம். மொத்தத்தையும் விசாரிச்ச நேரு தலைமையிலான விசாரணை குழு இனி அரசு ஒப்பந்தங்கள்ல நிவேதா முருகன் தலையிடக்கூடாதுன்னு தீர்ப்பு சொல்லியிருக்கான். மகள் ஸ்ரீகாந்திக்கு பாமகவோட செயல் தலைவர் பதவியை கொடுக்க முடிவு செஞ்சுட்டாரா ராமதாஸ். போஸ்டர் பேனர்ல ஸ்ரீகாந்தி படம் இருக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காராம். பாமக 2 அணியா தான் 2026 தேர்தலை சந்திக்கும்னு சொல்றாங்க.
கட்சியில அப்பா மகனுக்கு இடையே இருக்கிற கருத்து வேறுபாடு முடிவுக்கு வருமாங்கிறது இனி சந்தேகம்தானோ அன்புமணி தரப்புலயோ ராமதாஸ் தரப்புலயோ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அன்புமணி மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க நோட்டீஸ் அனுப்புனது அதை உறுதிப்படுத்துதுன்னு சொல்றாங்க. குறிப்பா அன்புமணி பொதுக்குழுவுல காலி சேர் போட்டு ராமதாஸ அசிங்கப்படுத்தினதா தைலாபுரம் கடும் கோபத்துல இருக்கான். இந்த விவகாரம் உட்பட 16 குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கேட்டு அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு தைலாபுரம். 7 நாட்களுக்குள்ள விளக்கம் சொல்லலன்னா சஸ்பெண்ட் செய்வோம்னு அந்த நோட்டீஸ்ல சொல்லி இருக்காங்க. ஆனா அன்புமணி விளக்க எதுவும் சொல்லாம அவர் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில முதல் கட்டமா அன்புமணியை சஸ்பெண்ட் செய்ய போறாரா ராமதாஸ். அன்புமணிக்கு அறிவிக்கப்பட்ட செயல் தலைவர் பதவியை மகள் ஸ்ரீகாந்திக்கு கொடுக்கவும் முடிவு செஞ்சிருக்காராம். கூடவே ராமதாஸ் மேல பாசம் காட்டுற திமுகவுக்கு 10.5% வன்னியர் உள் இடஒதுக்கீட்டை உங்களால கொடுக்க முடியும். இதுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அதை செய்யுங்கன்னு அறிவாலயத்துக்கு தூது விட்டிருக்கிறாரா ராமதாஸ். ராமதாஸ் கோரிக்கையை திமுக பரிசீலனை செய்யறதாவும் சொல்றாங்க. எல்லாமே கூட்டணிக்காகங்கிறத சொல்ல தேவையில்லை. நியூஸ் தமிழ் கழுகு.